Hello viewers, welcome to BL Tamil. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலயே பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த டுட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா STK IC யூஸ் பண்ணி 6 சேனலுக்கான போர்டு தான் ரெடி பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு IC நம்ம எப்படி சால்டிங் பண்ணனும், எந்த நீங்கள் பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்து பண்ணுங்கள். எதனால் உங்களுக்கு நான் பார்த்து பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லீடரும் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணும்போது ஜாயின் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு லீடிலேருந்து இன்னொரு லீடுக்கு நீங்கள் சால்டரிங் பண்ணும்போது ரெண்டும் வந்து ஜம்பர் ஆகிடுச்சுன்னா அந்த சால்டரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் சால்டரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேட்டானாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக நிதானமாக முடிஞ்ச வரை சால்டரிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லீடும் நிதானமாக சால்டரிங் பண்ணுங்கள். சால்டரிங் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு புகை வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜியாக ஏற்படும். அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இல்லைனாலும் கூட உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி அடைய போக சொல்லுங்கள். எதனால் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிலர்கள் வந்து இந்த புகை வந்து ஆகாமல் அவங்களுக்கு வந்து மயக்க போடுற ரேஞ்சு கூட ஒரு சிலர் போயிடுறாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, இது போல் புகை வரும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டாம். முடிஞ்ச வரை நீங்கள் சால்டரிங் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிக்க.
பஞ்சிங் விழும்போது அதாவது கெயின் கிடைக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அம்மிங் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்பியர் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் 24/0/24 கொடுத்தாலே போதுமானது. நீங்கள் 30/0/30 கூட கொடுக்கலாம். பட் ஃப்யூச்சரில் வந்து கம்ப்ளைண்ட் வரும் நமக்கு போர்டில். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் 24/0/24 இதுக்கு வந்து இந்த போர்டுக்கு வந்து போதுமானது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபைனலாக எல்லாமே சால்டிங் பண்ணி முடிக்க போகிறோம். உங்களுக்கு டீப்பாக பார்த்தீங்களாவே புரியும்னு நினைக்கிறேன் தெளிவாக. இதுபோல் நம்ம சால்டிங் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வீட்டு ஏதாவது வேஸ்டேஜ் ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. சால்டிங் பண்ண இடத்த ஒவ்வொரு லீடும் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி கன்ஃபார்மாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் ஒரு லீடாவது நீங்கள் தெரியாதனமாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போர்டில் வந்து பவர் சப்ளை நீங்கள் கொடுத்துட்டு சுவிட்சை ஆன் பண்ணிங்களே போதும். உங்களுக்கு போர்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எப்படி சொல்கிறது, பவர் இதெல்லாம் நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ணுறோம்னா இது போல் நம்ம இப்போ எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் நடக்கணும் போது இந்த ஃபியூஸ் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரை எஸ்டிகேசி வந்து போகாமல் இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணி போர்டை வந்து முடிஞ்ச வரை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறோம். இவ்வளோதான் நண்பா, ஒரு எஸ்டிக்கு 6 சேனலுக்கான போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இதை வந்து நம்ம சேல்ஸிங்க்கு வெளியே அனுப்பலாம். சேல்ஸிங்க்கு நம்ம பொதுவாக வெளியே அனுப்பும் போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருவோம். இது கூடவே நம்ம 24/0/24 இது போல் நம்ம பவர் சப்ளைக்கான இன்புட் கனெக்ஷன் நம்ம எடுத்து கொடுத்து டேரெக்டாக நம்ம வெளியே ஹோல்சேல் ஷாப்புக்கோ இல்லைனா நார்மலாகவே எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஒர்க் ஷாப்புக்கும் நம்ம சேல்ஸிங் அனுப்பிக்க முடியும். இவ்வளோ தான் நம்ம 6 சேனலுக்கான போர்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ நீங்கள் எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.